நாங்கள் லைன் டாக்டர் ஒய்வேஸ் ரெட்டி, கோல்டன் ஜூப்ளி சோஷியல் ஒர்க்கர், ஒசூர். ஒசூரில் மெயினாக ஒசூரில் ரோட் சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ரோடில் ரொம்ப சின்னது, ஒன் வே, நிறைய ரோட்டில் ஒன் வே இருக்கணும். செகண்ட் ஸ்பீட் லிமிட் இருக்கணும். நிறையா பசங்கள் யூத்ஸ் நிறைய ஸ்பீடு 100, 120 ஃபீட் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அது ரொம்ப டேஞ்சரு. செகண்ட் அந்த ஸ்பீடுக்கு ஹெல்மெட் இல்லாத சப்போஸ் ஏதாவது ஸ்கிட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக அவர் சாவு கேரண்டி. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் நல்லது. செகண்ட் போலீஸ் கூட பத்தாது. நம்ம ஒசூரில் போலீஸு பத்தாது, டிராஃபிக் போலீஸும் பத்தாது. அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணும் டிராஃபிக் போலீஸு. நிறையா ரோட் சேஃப்டி வாங்கினதான் நல்லது. இது டவுன் உள்ள ஒன் வே பண்ணியிருக்காரு. ஒன் வே பண்ணால் கூட ரெண்டு சைடு டூ வீலர்ஸ் நிறுத்துறாரு. அது கூட டேஞ்சர் தான். ஒரு சைடு டூ வீலர் நிறுத்தினா இன்னொரு சைடு யாராமல் வெஹிக்கல்ஸ் போகலாம். அது கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லது. நம்மளுடைய இந்த கூடியிருக்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரோட் சேஃப்டி பற்றி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அர்லியராக. ரோட் சேஃப்டி எவ்வளோ இம்பார்ட்டன்னா, நம்ம ஒரு பேஸ் செட் பண்ணோம் நெக்ஸ்ட் இயர் ஜென்ரேஷனுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்ம ஃபேமிலியில் நம்மளை பார்த்து நம்ம பசங்களும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பேஸ் செட்டாக இருக்கும். இப்படி தான் ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணணும் சேஃப்டிக்கோசம். அப்போ தான் நம்ம ரோட் சேஃப்டி எல்லா ரூலும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ரோட் சேஃப்டி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். ரோட் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒன்று. ஏன்னா பிகாஸ் ஊரோட உயிர் காக்கிறதுக்கும் அதுதான். எக்ஸாம்பிள் இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி தான். ஹெல்மெட் இஸ் அதனால் எவ்வளோ உயிர் இழந்திருக்காங்க, எவ்வளோ ஃபேமிலி ஸ்ட்ரகிள் இருக்காங்க. அதனால் எல்லாருமே ரோட் சேஃப்டியை பின்பற்றுறது அவங்க குடும்பத்துக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி ரொம்ப நல்லது. ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம் சார். நல்லா அதாவது கம்பெனிங்கெல்லாம் நல்லா போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரோடில் வண்டியில் போகும்போது, டூ வீலர் போகும்போது கட்டாயம் ஹெல்மெட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹெல்மெட் போகிறது பெருசில்லை, ஹெல்மெட்டுடைய லாக் போட்டு போகணும். ஆக்சிடெண்ட் நடக்கிறது பொறுமையாக ஒவ்வொன்றும் ஹெல்மெட்டை இது தலையில் அடிபட்டு இறந்தவங்க தான் இறந்து போகிறாங்க. அந்த ஹெல்மெட் போட்டு போகும்போது கீழே விழுந்தாலும் கீழே விழுந்தாலும் அந்த ஹெல்மெட் கீழே விழக்கூடாதுன்றது இருந்தால் அந்த லாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுடைய யூனோமெண்டா சிட்டிங் டிவிஷன் சார்பாக பேசுகிறேன். எல்லோரும் ரோட் சேஃப்டி ஃபாலோ பண்ணணும். கம்பல்சரி எல்லாருமே ஹெல்மெட் போடணும். நான்லாம் இப்போ வண்டி எடுத்தோடனே என் பையன் ஹெல்மெட் எடுத்து கொடுத்துருவான். நான் மறுநாளும் அப்போ ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்லுவான். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம போடுறதை பார்த்துட்டு நம்ம பசங்க அதை கற்றுக்குவாங்க. அதனால் கம்பல்சரி எல்லோரும் ஹெல்மெட் அணியணும், ரோட் சேஃப்டியை ஃபாலோ பண்ணணும். மித வேகம் மிக நன்று, அதை ஃபாலோ பண்ணணும். யாரும் ட்ரிங்கிங் டிரைவிங் பண்ணக்கூடாது. நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், ஃபேமிலி நல்லா இருந்தால் தான் நம்ம சமூகம் நல்லா இருக்கும். நான் மாதிரினா எல்லாமே மாறும் அப்படிங்கிறது அவன் ஃபாலோ பண்ணல இவன் ஃபாலோ பண்ணல அப்படின்னு இல்லாமல் அந்த மாற்றம் என்கிட்ட வரணும். அது ஒவ்வொருத்தரும் நினச்சாலே எல்லா ரூல்ஸும் தானாக ஃபாலோ ஆகிடும். கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நம்ம அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். ஸோ சேஃப்டி ரூல்ஸ் கம்பெனிலேயே இருக்கட்டும், இல்லை ரோட்லேயே இருக்கட்டும், எல்லாமே அது அடுத்தது ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டு. அந்த செல்ஃப் டிசிப்ளின் வரணும் அப்படின்னா மைண்ட் செட்டு, நம்ம எண்ணங்கள் மாறணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா குழந்தைங்க அவங்க again back. Five, 6, 7, 8, 9.
பிஆர் ரோட் சேஃப்டி மந்த் செலிப்ரேட் பண்ணும்போது ஃபேமிலிஸ் அண்ட் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சீட் பெல்ட் காரில் போகிறப்ப கண்டிப்பாக போட்டுக்கோங்க. மொபைல் பேசிட்டு கண்டிப்பாக ஃபோன் பேச வண்டி ஓட்ட வேணாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் சேஃபாக இருந்தால் ஃபேமிலி சேஃபாக இருக்கும். ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பிஆர் ரோட் சேஃப்டி ஹீரோவாக இருந்து கண்டிப்பாக டிராஃபிக் போலீஸ்க்கும் நம்மளுடைய அனைத்து குடும்பத்திற்கும் சேஃபாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஊனோ மீண்டா குழுமம் வந்து இந்த ஒசூரோடைய மக்களுக்காக ரோட் சேஃப்டி விழிப்புணர்வு வந்து கொடுக்கறதுக்காக இன்னைக்கு அசம்பிளாக இருக்கிறாங்க. ஸோ ஊனோ மீண்டா வந்து அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு இது வந்து ரெகுலராகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாதுகாப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அண்ட் அதை வந்து அவங்க குடும்பத்தினருக்கு அதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒசூர் மக்களுக்கும் சரி ஊனோ மீண்டா குழும உறுப்பினர்களுக்கும். நன்றி.